பெற்றதாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவா வாணினும் நன்னி சிறந்தனவே. குரு 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 வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கலான தலைப்பு சொன்னாங்க. இப்போ சொல்லும்போது இயக்கம் நமது கையில் அப்படி எனது கையில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு. தலைப்பு கொடுத்துட்டேன். அவங்க கேட்டோன்னே கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தா எனக்கே தலை சுற்றிச்சு. என்னடா இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துட்டுமே, வில்லகத்தில் போய் மாட்டிட்டுமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் பார்த்தேன் என்ன இருக்குது, எப்படி கொடுத்தோம் அப்படின்னு யோசித்தேன். ஆஹா, கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் யோசனை பண்ணி பார்த்தேங்க. யோசனை பண்ணி பார்த்தா உண்மையிலேயே அருமையான தலைப்பு. சரி, ரைட்டு, நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தேங்க. இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தலைப்பில் உலகத்தினுடைய இயக்கம் எனது கையில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன உலகத்தினுடைய இயக்கம்? உலகத்தினுடைய இயக்கம் நமது கையில், எனது கையில் அப்படின்னு சொல்கிறாங்க. இது யார் வச்சுருக்குறாங்க? சூரியன் கிளம்பாம விட்டார்னு வச்சுக்கோ, நாளைக்கு உலகமே முடிஞ்சுது, காலி. சந்திரன் வராமல் விட்டதுன்னா இரவு காலி, இல்லைங்களா? அப்புறம் உணவுக்கு என்ன பண்ண முடியும்? உயிர்கள் எப்படி வாழ முடியும்? இல்லை பஞ்சபூதங்கள் எடுத்துட்டிங்கன்னா நெருப்பு இல்லாமல் வாழ முடியாது, நிலம் இல்லாமல் நமக்கு விளைச்சல் இல்லை, நம்ம நிற்கிறதே அது மேலே தான் நின்றுருக்கோம், அது மேலே வாழ்ந்துட்டுருக்குறோம். காற்று இல்லாமல் சுவாசிக்காமல் நம்ம ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. நீர் இல்லாமல் நீரின்றி அமையாது உலகு. ஆகாயம் அப்படிங்கிறது நம்மளுடைய எல்லாத்தினுடைய இயக்கம் அதில் தான் இருக்குது. இப்படியெல்லாம் இருக்கும்போதே நம்ம என்னடா இப்படி ஒரு தலைப்பு கொடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிகிட்டே இருந்தேன். யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி எல்லாம் கரெக்டு தான், நம்ம சரியாக தான் கொடுத்துருக்குறோம், இறைவன் ஏதோ நம்மளை இயக்குறார் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே தோணுச்சு. அப்போ தான் நான் நினச்சேன், ஏன் நம்ம ஊரையே வச்சு பேசிட்டேன் என்ன அப்படின்னு சொல்லி தோணுச்சுங்க. என்ன நம்ம ஊரை வச்சு என்ன பேச போகிறோம் அப்படின்னு. இப்போ தமிழகம் அப்படிங்கிறது ஒரு மாநிலம். இந்த மாநிலத்தில் பல மாவட்டங்கள் இருக்குது, பல மண்டலங்கள் இருக்குது, 4-5 மண்டலம் இருக்குது. நமக்கு முதலமைச்சர் எல்லாத்துக்கும் ஒன்று தானே. கோயம்புத்தூருக்கும் முதலமைச்சர் அவர் தான், திருப்பூருக்கும் முதலமைச்சர் அவராக தான் இருக்கார், மதுரைக்கு அவர் தான் இருக்கார், திருச்சிக்கு அவர் தான் இருக்கார், சென்னைக்கு அவர் தான் இருக்கார், விழுப்புரத்துக்கு அவர் தான் இருக்கார், சேலத்துக்கு அவர் தான் இருக்கார். ஆனால் இந்த கொங்கு மண்டலம் மட்டும் ஏங்க இப்படி ஒரு வளர்ச்சி? இந்த கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சி ஏன் இப்படி இருக்குது? இந்தியாவில் அதிகப்படியான ஜிஎஸ்டி கட்டக்கூடிய ஒரு இடத்துல இருக்குது. அதுலேயும் திருப்பூர் எடுத்துட்டிங்கன்னா ஊரில் ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, ஒரு 4 பேர் 5 பேர் இருப்பாங்க. அதிகபட்சமாக இருந்தால் கூட ஒரு 10 பேர்னு கூட சொல்லலாம். 10 பேர் சொல்லலாம். பெரிய மாநகரெல்லாம் இருக்கும்போது ஒரு 200 பேர் 300 பேரும் கூட கோடீஸ்வரனாக இருக்கலாம். ஏங்க இந்த ஊரில் தடிக்கு விழுந்த கோடீஸ்வரனாக இருக்காங்க, வீதிக்கு 10 பேர் இருக்காங்க. எப்படி இந்த ஊரில் சாத்தியம்? குடிக்க தண்ணி இல்லைங்க. இந்த ஊரில் குடிக்க தண்ணி கிடையாது. என்னங்க, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரமல்னு ஒன்று இருக்குது. நம்ம இன்றைக்கி எஸ்ஏபி தேட்டர்னு சொல்லுவோம். நம்ம அது பக்கத்தில் ஒரு பைப் இருக்கும், தண்ணி வர பைப், மேட்பாளையத்துலேருந்து தண்ணி வரும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குடம் அந்த பைப்பிலிருந்து தெற்கு நோக்கி ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு இருக்கும், வடக்கு நோக்கி 1/2 கிலோமீட்டர் இருக்கும். இதில் ஒரு குடம் பிடிச்சாச்சுன்னா இந்த பக்கம் இருந்து ஒரு குடம் பிடிக்கணும், மாற்றி மாற்றி பிடிக்கணும். அந்த லாரி அங்கே கிடக்கிற குடத்தை நீங்கள் ஏற்றுனீங்கன்னு வச்சுங்க, 2 லாரி வேணும், அவ்வளோ குடம் இருக்குங்க. திருப்பூர் மக்கள் எல்லாம் அங்கே போய் ஆண்களும் பெண்களும் கூட்டாக உட்காந்துருப்பாங்க. எதுக்கு? தண்ணிக்கு. நைட்டு 2 மணிக்கு போனீங்கனாலும் அங்கே ஆள் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு ஊர். எந்த விதமான தொழில் வளர்ச்சிக்கு எதுக்குமே வாய்ப்பே இல்லை. எங்களுக்கு எந்த விதமான ஆறும் கிடையாது. திருப்பூருக்கு எந்த ஆறும் கிடையாது. போயிட்டுருக்க காஞ்சி மாநகர்னு பேருங்க. இதுக்கு பேர் நல்லா இன்றைக்கி சொல்கிறாங்க எல்லாம் இதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு பேர் காஞ்சி மாநகர். நொய்யலாறு கிடையாதுங்க. அதுக்கு பேர் நொய்யலாறு கிடையாது, அதுக்கு பேர் காஞ்சி மாநகர்னு பேர். ஆனால் அதெல்லாம் பிற்காலத்தில் ஆனால் நான் சின்ன பையனாக இருக்கும்போது நான்லாம் அதில் குளிச்சிருக்கேன். நல்ல தண்ணி ஓடிட்டு இருந்திருக்கு, அதெல்லாம் நான் குளிச்சிருக்கிறேன். ஆனால் அது சூழ்நிலை மாறி போய் இன்றைக்கி எந்த சூழ்நிலையில் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். இன்றைக்கி அதெல்லாம் போய் காலுக்கு எது வச்சு கால் வெந்து போயிடும், அந்த மாதிரி இருக்குது. தண்ணி கேட்டிங்கன்னா அவ்வளோ கஷ்டங்க. தண்ணி பல்லட சந்தையில் நீங்கள் போய் தண்ணி கேட்டிங்கன்னா குடத்தை எடுத்துகிட்டு ஒரு அம்மா வரும், 10 பைசா கொடுத்தா ஒரு டம்ளர் தண்ணி கொடுக்கும் பல்லடத்தில். அவனாசி அதை விட ட்ரையான ஏரியாங்க. அவனாசி, காங்கேயம் அதை விட மோசம். இப்படி தான் இந்த கொங்கு மண்டலத்தினுடைய நிலைமை. கொங்கு மண்டலத்தில் என்னடா தொழில் அப்படின்னு கேட்டால், ஏதோ மானாவாரி ஏதோ வச்சா உண்டு. அதை விட்டிங்கன்னா இந்த ஆடு மாடு வளர்ப்பு, செம்மறி ஆடுகள் வளர்க்கு, அது போக இந்த வேளா மரம் வேப்ப மரம் வெட்டி விற்க வேண்டிதான். இதுதான் தொழிலாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு ஊர் இன்றைக்கி உலகத்தினுடைய கண்ணு பூரா இங்கே இருக்குது. இன்றைக்கி எல்லாருடைய கண்ணும் இங்கே இருக்குது. திருப்பூர் இவ்வளோ பெரிய வளர்ச்சி. திருப்பூர் அப்படிங்கிறது ஒரு 4-5 வீதி தாங்க திருப்பூர். நீங்கள் கருவம்பாளையம் அப்படிங்கிறது தனி ஊருங்க. இந்த பக்கம் எடுத்துகிட்டு வாலிபாளையம் தனி ஊருங்க. அரண்மனை புதூருங்கிற தனி ஊருங்க.
இந்த பக்கம் பெரிச்சிபாளையம் எடுத்துட்டிங்கன்னா அது தனி ஊர், புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா அது தனி ஊர். ஒரு 5, 6 வீதி தாங்க இருக்கும். இவ்வளோ தாங்க திருப்பூர். இப்படி இருந்த திருப்பூர் இன்னைக்கு 20 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்குங்க. 20 கிலோமீட்டர் ரேடியஸில் இருக்கு. அப்போ இதனுடைய வளர்ச்சி வந்தது எதனால் வந்ததுங்க? என்னத்தினால வந்துச்சு? எப்படி வந்தது? எப்படி சாத்தியப்பட்டதுங்க? கோயம்புத்தூரில் ஸ்பின்னிங் மில், ஏகப்பட்ட ஸ்பின்னிங் மில் இருந்தது. உங்களுக்கு எல்லாமே தெரியும். தென்னிந்தியாவின் மான்செஸ்டர், சவுத் இந்தியன் மான்செஸ்டர் அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூர்னு சொல்லுவாங்க. ஆனால் கோயம்புத்தூரில் இன்றைக்கி வந்து சவுத் இந்தியன் மான்செஸ்டர் எதை வச்சு கொடுத்தாங்க? பஞ்சு, ஸ்பின்னிங், அதை வச்சு தான் கொடுத்தாங்க. பருத்தி வச்சு கொடுத்தாங்க. இன்றைக்கி கோயம்புத்தூரில் எத்தனை ஸ்பின்னிங் மில் ஓடிட்டு இருக்கு? ஸ்பின்னிங் மில்ல இல்லை, போயிடுச்சுங்க. ஆனால் அந்த ஸ்பின்னிங் மில்லெல்லாம் யார் கையில் இருக்குங்க? இப்போ திருப்பூர்காரர் கையில் இருக்குது. ஏறக்குறைய 240 ஸ்பின்னிங் மில் திருப்பூர்காரர் கையில் இருக்குங்க. 240 ஸ்பின்னிங் மில் இங்கே வச்சுருக்காங்க இவங்க. எப்படி இது சாத்தியப்பட்டது? என்ன காரணம்? இப்படி தான் வந்து இது சிந்திச்சேன் நான். ஏன் இப்படி வந்துச்சு அப்படின்னு ஒரு சிந்தனையை மனதில் ஓடுனப்ப எனக்கு புலப்பட்டது தான் இப்போ நான் இன்றைக்கி பேச போகிற டாபிக். மற்ற ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா தஞ்சை மாவட்டம் எடுத்துட்டீங்க அப்படியே நெல் களஞ்சியம் இல்லைங்களா? தஞ்சாவூர் அப்படின்னா தமிழகத்தினுடைய நெற்களஞ்சியம். அதுதான். மதுரை ஏரியாவை எடுத்துட்டீங்க, அங்கெல்லாம் அருமையான விவசாயம் இருந்தது. கம்மாயின்னு சொல்லுவீங்க, அங்கெல்லாம் கம்மாயின்னு சொல்லுவாங்க. கம்மாயில் வந்து தண்ணி இருக்கும், தண்ணி சேர்த்து வச்சுட்டு அவங்கெல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்படியெல்லாம் இருந்து வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுகள்லாம் ஓடிட்டுருக்கு, நிறைய ஆறுகள் இருக்குது. ஆனால் எங்களுக்கு பாருங்கள், ஆறு ஓடுது. ஒரு ஆறு வந்து அந்த மலையோரத்தில், அந்த சத்தியமங்கலம் மலையோரத்தில் போயிடும். இன்னொரு ஆறு அந்த உடன்பேட்டை மலையோரத்தில் அப்படி போயிடும். நடுவில் பூராமே ட்ரையான பூமி. இந்த பூமியிலிருந்து இப்படி இன்னைக்கு உலக வளர்ச்சிக்கு கண்டிருக்கு. இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி எப்படி வந்ததுங்க? ஏறக்குறைய இப்போ வேணா ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷத்துக்குள்ளே மட்டும்தாங்க நம்ம இளைஞர்கள் படித்தவங்க வந்து இன்னைக்கு பனியன் கம்பெனியுடைய முதலாளிகளாகவும் ஸ்பின்னிங் மில்லினுடைய ஓனர்களாகவும் இருக்காங்க. அதுக்கு முன்னாடி எல்லாருமே கை நாட்டு இருக்காங்க. திருப்பூரில் ஓனர் செக்குக்கு பதில் அவர் கை நாட்டு போடுவார். எனக்கு தெரியும், ஏன்டா அவர் பேர் சொல்ல வேண்டாம், இருந்தாங்க. ரெண்டாவது வந்து ஒரு சைக்கிளில் டிஃபன் பாக்ஸை வந்து சென்டரில் கட்டிட்டு அவங்க சைக்கிளில் வருவாங்க. வந்துட்டு உங்களுக்கு வந்து அந்த லட்சுமி நகர் ஏரியா தான் வந்து அந்த பனியனுடைய ஒரு கேந்திரம் மாதிரி. ஃபஸ்ட்டு அங்கே தான் எல்லாமே இருக்கும், அதிகமாக இருக்கிறது லட்சுமி நகர். அங்கே வந்து எல்லாம் பனியன் வந்து வெட்டி தைச்சு எல்லாம் பண்ணி பேக்கிங் பண்ணி இதெல்லாம் பண்ணிவிட்டு சைக்கிளில் வந்து வீட்டுக்கு போவாங்க. இப்படி இருந்தவங்க 5 மில்லுக்கு சொந்தக்காரர், 10 மில்லுக்கு சொந்தக்காரர், அந்த மாதிரி இருக்காங்க. இதெல்லாம் எப்படிங்க? எப்படி வந்துச்சு இதெல்லாம்? ஆனால் சொல்லுவாங்க, திருப்பூர்காரனாட்ட உழைக்கவே முடியாதுங்க. திருப்பூர்காரன் மாதிரி ஒரு சொகுசாகவும் இருக்க முடியாது. அவனுக்கு வேலை இல்லைன்னா அவனாட்ட ஒரு சொகுசாலி உலகத்தில் எவனுமே இருக்க முடியாதுங்க. பயங்கரமாக லைஃப் என்ஜாய் பண்ணுவான், நல்லா செலவு பண்ணுவான். ஆனால் வேலைன்னு வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், சொல்லுவாங்க இல்லைங்க, அதாவது அது சொல்லக்கூடாது, பைரவர் மாதிரி செயல்படுவான். அந்த மாதிரி ஒரு உழைப்பு எப்படி சாத்தியப்பட்டது அப்படின்னா, இவன் வந்து தன்னை மாற்றி கொண்டான். என்ன பண்ணா, இவனை மாற்றிக்கிட்டான். அடுத்தவங்களுடைய இதை வந்து அவங்க எதிர்பார்க்கல. நம்ம வந்து சொல்லலாம், கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிச்சுன்னு சொல்லலாம், மத்திய அரசு பண்ணிச்சு, மாநில அரசு பண்ணிச்சு, அவங்க பண்ணாங்க இவங்க பண்ணாங்க அப்படின்னுலாம் சொல்லலாம். இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. இவங்களுடைய சுய முயற்சிங்க, இவங்களுடைய உழைப்பு, இவங்களுடைய மண்டை, இவங்களுடைய அந்த மாற்றிக்கிட்ட சூழ்நிலை தாங்க இவங்களை வந்து இந்த அளவுக்கு பெருசாக மாற்றி இன்னைக்கு இந்த அளவுக்கு உலக அளவில். திருப்பூரில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்துக்காரும் திருப்பூர் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலத்துக்காரும் திருப்பூர் இருக்காங்க. இதையும் தாண்டி உலக நாடுகள் இருக்கிறவங்க இங்கே இருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி இந்த ஊருக்கு சாத்தியப்பட்டது? இன்னைக்கு இந்த ஊரில் தண்ணி பஞ்சமே இல்லை. தண்ணி இன்னைக்கு வேணுங்கிற தண்ணி இருக்குது, தண்ணி வாங்க மாட்டேங்கிறாங்க, எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க அவங்க. அந்த அளவுக்கு இன்னைக்கு தண்ணி மிச்சப்படுத்தி வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு வளர்ச்சிக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி வளர்ந்தது? மற்ற இடமெல்லாம் ஏன் வளர முடியல? என்ன இருக்குது? ஏன் கும்பகோணம் எடுத்துட்டுங்க, பூரா தெய்வீக ஸ்தலங்கள் நிறைந்தது, கோயில்கள் பூராமே கும்பகோணத்தில் கொட்டி கிடக்குது. ஏங்க அந்த இடத்துல வந்து ஒன்றுமே கொடுக்கல? காஞ்சிபுரம் எடுத்துங்க, அங்கே காமாட்சி அம்மன் அம்பாள் உட்காந்துருக்குறான். மதுரையில் எடுத்துங்க, மீனாட்சி அம்பாள் உட்காந்துருக்குறான். சரி, இதை திருச்சி எடுத்துங்க, ரங்கநாதர் அங்கே இருக்கார். ஏன் அவங்களுக்கெல்லாம் வளர்ச்சி கொடுக்கல? திருப்பூரில் ஏன் இவ்வளோ பெரிய வளர்ச்சி? இது எதனால் வந்தது? சிந்திக்கிறோம். நம்ம சிந்திச்சு பார்க்கும்போது இதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இந்த திருப்பூரினுடைய ஒரு அமைப்பை பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமாக இருக்கும். நீங்கள் ஃபாரினெல்லாம் போனவங்களுக்கு தெரியும். அதாவது பார்த்தீங்கன்னா, ரஷ்யா போனீங்கன்னா ரஷ்யாவில் நடுவில் ஒரு ஆறு ஓடும், சரிங்களா? ரஷ்யாவில் மாஸ்கோவில் ஒரு ஆறு ஓடும். செயின்ட் பீட்டர்பர்க் போனீங்கன்னா அதில் சென்ட்ரல் ஒரு ஆறு ஓடிட்டு இருக்கும். திருப்பூரில் அதே மாதிரி பாருங்க, ஒரு மையத்தில் ஒரு ஆறு ஓடும், ஊரை ரெண்டாக பிரிக்கும். அதே மாதிரி ரயில் ரோடு வந்து எங்கள் ஊரை ரெண்டாக பிரிக்கும். ரயில் ரோடுக்கு அந்த பக்கம் ஒரு பார்ட்டு, இந்த பக்கம் ஒரு பார்ட் இருக்கும்.
எங்கள் தொகுதியே பிரிக்கும் போதே எப்படி பிரித்தாங்கன்னா, திருப்பூர் சவுத், திருப்பூர் நார்த்துன்னு பிரித்தாங்க. பாருங்க ஒரு அமைப்பு வந்து எப்படி அமையுதுன்னு பாருங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஏதோ ஒரு ரீதியில நம்மளை இயக்குது. அதனுடைய வேலை தான் இதனுடைய இதுங்க. அப்புறம் கொங்கு மண்டலத்தினுடைய ஒரு பெரிய ஒரு இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கொங்கு மண்டலத்துக்காரர் மாதிரி குலதெய்வத்தை வழிபடுறவங்க யாருமே கிடையாது. நீங்க அமாவாசை அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ரோடு தாங்க. இந்த ரோடு காங்கேய ரோடு. காங்கேய ரோடு எடுத்துட்டீங்கன்னா, இங்கேருந்து கொடுமுடி வரைக்கும் இருக்குங்க. திருப்பூர்ல முதலிபாளையத்துல ஆரம்பிச்சு கொடுமுடி வரைக்கும் அந்த கொடுமுடி அதுக்கு முத்தூர் ரோடுன்னு பேருங்க அது ரோடு பேர். முதலிபாளையத்துலேருந்து முத்தூர் போகிற ரோடு. அந்த ரோட்டில் போனீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டு 2 பக்கம் குலதெய்வம் இருக்கும். முத்தூர் வரைக்கும் இருக்கும். ஆனால் அந்த ரோட்டில் பார்த்தீங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போக முடியாதுங்க. போனீங்கன்னா இப்போ இப்படி நேராக வந்து ஒரு 30 கார் போயிட்டுருக்கோம், ஏற்று ஒரு 30 கார் வந்துட்டுருக்கும். அந்த குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது இவங்க சிறப்பாக செய்வாங்க. குலதெய்வ வழிபாடு ரொம்ப சிறப்பாக செய்வாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்ககிட்ட இன்னொரு பியூட்டி இருக்குங்க. பெண் பிள்ளைகளை வந்து வளர்க்கறதுல வந்து கொங்கு மண்டலத்துக்கார மாதிரி யாரும் வளர்க்க முடியாதுங்க. கொங்கு மண்டலத்துக்காக பெண் பிள்ளைகளை அழகாக அவங்கள வந்து அப்படி வளர்த்துவாங்க. பெண் பிள்ளைகளை வந்து அப்படி மதிப்பாங்க. ஒரு வீட்டில் பையன் இருந்தாங்க கூட பையனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறத விட பெண்ணுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருக்க போகிறான், அதுக்கப்புறம் போய் கட்டி கொடுக்க போகிறோம். அங்கே போய் எப்படி இருக்க என்னமோ தெரியாது, நம்மக்கிட்ட இருக்க வரைக்கும் நம்ம குழந்தை நல்லா இருக்கட்டும், விட்டு கொடுறா, நீ எப்பவும் இங்கே தான் இருக்க போகிற, உனக்கு தானே எல்லாம், அப்படிங்கிற வார்த்தை சொல்லக்கூடிய ஒரு இடம் தான் வந்து நம்ம திருப்பூர் கொங்கு மண்டலம். திருப்பூர் மட்டும் இல்லை, கொங்கு மண்டலம். அந்த கொங்கு மண்டலத்தில் வந்து நீங்கள் பெண்களை யாரெல்லாம் போற்றி வணங்குறீங்களோ, போற்றி பாதுகாக்கிறீங்களோ, அவங்கள தூக்கி பிடிக்கிறீங்களோ, தாங்கி பிடிக்கிறீங்களோ, அந்த குடும்பம் வளரும் நிச்சயமா. நீங்கள் பாருங்கள், இதுக்கு உதாரணம் வந்து கொங்கு மண்டலமே. இது மாதிரி நீங்கள் வந்து எண்ணற்ற இதை சொல்லலாங்க. நம்ம கொங்கு மண்டலத்தினுடைய அதாவது கலாச்சாரம், பண்பாடு, அப்புறம் வந்து எல்லாமே பரிகாரமாக வாழ்ந்திருப்பாங்க. கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே பரிகாரமாக வாழ்ந்திருப்பாங்க. நீங்கள் வந்து அன்னைக்கெல்லாம் வந்து யாரும் வந்து கும்பகோணம் போ, சூரியனார் கோயிலுக்கு போ, நீ அங்கே கீழே பெரும்பள்ளம் போ, இது இந்த திருநள்ளாறு போ, அப்படிலாம் யாரும் போக முடியாதுங்க. அன்னைக்கு மாட்டு வண்டி தான் இருக்குது. எங்கே போவீங்க? நீங்கள் எப்போ போயிட்டு எப்போ வருவீங்க? அதிகபட்சமாக கொங்கு மண்டலத்தில் இருக்கிறவங்க போகிற ஊர் எதிரான கோயில் எதிரான்னு பார்த்தீங்கன்னா பழனி மலை. பழனி தான் போவோம், தேருக்கு போவோம். இங்கே சிவன்மலை இருக்குது, சுற்றி இருக்குது. திருப்பூரை சுற்றி 8 மலை கோயில் இருக்குதுங்க. 8 மலை கோயில் இருக்குது திருப்பூரை சுற்றி. கொங்கு மண்டலத்தினோட ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, கொங்கு மண்டலத்துக்காரர் மட்டும்தான் கௌமாரத்தை கடைபிடிக்கிறோம். கௌமாரத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு இது வந்து கொங்கு மண்டலம். அந்த கொங்கு மண்டலத்தினுடைய வளர்ச்சி, கௌமாரத்தினுடைய இறைவனாக இருங்க முருகப்பெருமாள். அந்த இதில் பார்த்தீங்கன்னா இது ஏன் வளர்ச்சி இந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த இடத்துல இருக்கிறவங்களும் கூட எல்லாத்தையும் பார்க்கலாம். நீங்கள் எத்தனையோ பேர் வந்து இங்கே திருப்பூர் இருக்காங்க. அதாவது திக்கு கெட்டவனுக்கு திருப்பூர் போனால் பொழைச்சிக்கலாம். திக்கு கெட்டவன் திருப்பூர் வந்தால் பொழைச்சிக்கலாம். இது தாங்க இந்த ஊர். நான் வந்து இந்த ஊரில் பிறந்ததுக்காகவும், இந்த ஊரில் வளர்ந்ததுக்காகவும், இந்த ஊரில் படித்ததுக்காகவும் உண்மையை பெருமைப்படுறேங்க. நான் உண்மையிலே பெருமைப்படுறேன். என்னோடய தாயை எந்த அளவுக்கு நான் மதிக்கிறனோ, என் தந்தையை எந்த அளவுக்கு மதிக்கிறனோ, அதே மாதிரி என்னோடய ஊரையும் மதிக்கிறேன், என் நாட்டையும் மதிக்கிறேன். இந்த உணர்வு எனக்கு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து ஒவ்வொன்றும் நம்ம சிந்திக்கும் போது நம்ம எப்படி வாழ்ந்துருக்குறோம் அப்படின்னு வந்து நமக்கு நல்லாவே தெரியுங்க. குலதெய்வ வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சமாச்சாரம். அதை வந்து நம்ம இது பண்ணணும்.